தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிந்தலக்கரையில் ஸ்ரீ வீரபையம்மாள் ஸ்ரீ மாலையம்மன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று பெரம்பலூர் அருகே குரும்பலூர் பாளையத்தில் செல்லியம்மன் மற்றும் பரிவாரா தெய்வங்களின் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழா நிறைவில் செல்லியம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மேட்டூர் அடுத்த மேச்சேரி அருகே உள்ள வெள்ளார் வசந்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அதிர்ஷ்ட விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கெட்டுக்கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ராஜகணபதி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கெட்டுக்கொட்டாய் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பேரூராட்சியில் தீதா கிழவனூர் சக்தி விநாயகர், மகா காளியம்மன், மகா மாரியம்மன் கோயில்களில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து மேள வாத்தியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.